ஆகா, இந்த வெயிலுக்கு இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதே தனி சுவைதான். நல்லா இருக்குது. சின்ன குழந்தைங்க பருவத்துல எல்லாம் வாங்கி வாங்கி தின்னுக்கிட்டு இருப்போம். இப்ப எருமோட வயசானதுமே ஐஸ்கிரீம் வாங்கி திங்கவே பயமா இருக்கு. எவனாவது எந்த கேள்வியாவது கேட்டு விடுவானோன்னு. நம்ம கருவாயம் பையன் வர்றியான். பாவம், அவனுக்கு மட்டும் எடுத்து கொடுப்போம் திங்கட்டும். கருவாயா, என்னனே சின்ன குழந்தை மாதிரி நின்று ஐஸ்கிரீம் தின்னுக்கிட்டு இருக்கிற? உனக்கு எரும கடை வயசாச்சுல, இன்னும் எதுக்கு ஐஸ்கிரீமு? சரி, என்ன எதுக்கு நிப்பாட்ட சொன்ன? எனக்கு 1008 வேலை இருக்கும். உங்ககிட்ட பேச முடியுமா? என்ன சொல்லு. கருப்புக்குட்டிய, ஐஸ்கிரீம் கொஞ்சம் எடுத்து சாப்பிடுறியே. பாவம், உன்னைய பார்க்க வச்சு திங்க மனசு வரல. கொஞ்சோன்னு எடுத்து சாப்பிடு. பரவாயில்ல தடியனே, எனக்கு ஐஸ்கிரீம் வேணாம், நீயே சாப்பிட்டுக்க. எனக்கு சளி பிடிக்கிற மாதிரி வேற இருக்குது. எனக்கு எப்பவுமே மூக்குல ஒழுதுகிட்டு தான் கிடக்குது. என்ன பண்றது? இதுக்கு ஒரு தீர்வே இருக்க மாட்டேங்குது. நீயே இந்த ஐஸ்கிரீம் தின்னு, எனக்கு வேணாம். அண்ணன் சொன்னா கேட்கணும். கொஞ்சம் மட்டும் ஐஸ்கிரீம் எடுத்துக்கடா. உன்னை பேக் வச்சு திங்க முடியல, எடுத்துக்க. அடடடடா, நம்ம ஊர்ல இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டுமே பிடிச்சது இது ஒண்ணுதான்ப்பா. தண்ணியை விட்டுட்டு சாப்பிட மாட்டேங்க. சரி, நீ இவ்வளவு வலுக்கட்டாயம் பண்றதுனால சாப்பிடாம இருக்க முடியாது. கொண்டா, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உனக்கு கொடுக்குறேன். அண்ணே, சூப்பரா இருக்குண்ணே. தடியண்ணே, எனக்கு போதும். மிச்சத்தை நீயே சாப்பிட்டுக்க. இந்தா, பாவம், நீ எவ்வளவு நேரம் காத்திருப்ப. இந்த தின்னுனே. அட பாவி, என்னடா இது? மொத்த சோறும் போய் ஒத்தஞ்சோறு இருக்கிற மாதிரி எல்லா கிரீமையும் வலிச்சு நீக்கிட்டு வெறும் கோணை மட்டும் என்கிட்ட கொடுத்துருக்க. வேணாம்னு சொல்லிட்டு அம்பட்டி வாங்கி அமுக்கி விட்டானே. பயங்கரமான ஆளா இருக்கடா கருவாயா. கொஞ்சம் தானடா அவனை எடுத்துக்க சொன்னேன். இம்புட்டு கிரீமி எள்ளி தின்னு விட்டா. என் கோதாவரி வேற கத்து கேட்பா. நான் என்ன பண்ணுவேன்? ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக மெனக்கிட்டு வர சொன்னேன்டா. தடியண்ணே, என்னன்னே பழக்கம் இது? நான் வேணாம் சொல்ல நீ தானே எடுத்து சாப்பிடுன்னு. நான் எடுத்து சாப்பிட்டதுமே இப்ப எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டேன்னு சொல்றேன். அதான் கோன் இருக்குல்ல, அதை தின்னு விட்டு போ. ஐஸ்கிரீம் நான் சாப்பிட்டு விட்டேன், பாதி உனக்கு கொடுத்துட்டேன். இது என்னன்னே இருக்குது? ஏண்டா, ஐஸ்கிரீம் கொஞ்சம் எடுத்துக்கடா. கொஞ்சம் பிச்சு பிட்டு கொடுத்துடா. நீ என்னமோ கொஞ்ச நாப்புல மேல இருக்கிறத பூரா வலிச்சு நக்கி விட்டு வெறும் கோணை மட்டும் என்கிட்ட கொடுக்குற. இது பேரு பாதி கிடையாது. ஐஸ்கிரீமோட கொடுக்கறதா பாதி. லூசு பயலே. மாமா, என்ன ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு இங்க நின்னுட்டு இருக்க? ஆமா, என்ன கையில கோணு முட்டு இருக்க, மேல கிரீமா காணா? எங்க மாமா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லி தானே எனக்கு வர சொன்னேன். கோதாவரிய மன்னிச்சிருமா. இந்த பையட்ட கொஞ்சோன்னு எடுத்துட்டு தடங்க கேட்டேன். அம்புட்டி வலிச்சு நக்கி விட்டு வெறும் கோணை மட்டும் கொடுத்துருக்கிறியா. மன்னிச்சுக்க கண்ணு. உனக்கு வேற ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். அது இப்ப கையில காசு கிடையாது. இன்னும் ஒரு 4-5 நாள் போகட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன். என்ன சீ கருமோ, இவனும் அந்த ஐஸ்கிரீம்ல வாங்கி வச்சான். ஐயோ, இவன் பல்லு பட்டாலே பாய்சன் ஆச்சு. மாமா, அந்த ஐஸ்கிரீம் முதல்ல தூக்கி போடு. உன் கையில இருக்கிறப்ப விச ஏறி தலைக்கு ஏறிட போகுது. இந்த நாய்கள்லாம் இதை சொல்லுவாங்களே, கடிச்சா ஏதோ வரும்னு, ரேபிஸோ கீபிஸோ, அது மாதிரி உனக்கு வந்துட போகுது. இவன் சரியான வெறி பிடிச்ச நாய் தானே. எடியே ஊத்தவா பள்ளியே, வந்தேன்னு வச்சுக்க. ஓ பல்ல விளக்கி எத்தனை வருஷம் ஆச்சே? யா பல்ல சொல்றதுக்கு ஆள் மூஞ்சி பார்த்து திங்க சொன்னா திங்காம பண்ண என்ன பண்ண முடியும்? மாமா, என்ன மாமா இப்படி பண்ணிவிட்ட? ஐஸ்கிரீம் பூரா அவங்ககிட்ட கொடுத்து விட்ட. எனக்கு வேற ஐஸ்கிரீம் வாங்கி கொடு, எனக்கு திங்கணும். இப்ப கோதாவரியே, உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? கையில 10 ரூபா தான் கோதாவரி இருந்துச்சு. இந்த ஐஸ்கிரீம் வாங்கி உன்னை கூப்பிட்டு அதுக்குள்ள அந்த பையன் தின்னுபிட்டு போயிட்டியா. இன்னொரு நாள் உனக்கு கண்டிப்பா வாங்கி தரேன். சம்பாரிச்சுட்டு உனக்கு வாங்கி தரேன், சரியா? அது வரைக்கும் பொறுமையா இரு. ஐயோ மாமா, அங்க பாரு, எங்க அப்பா வராரு. போச்சு, நான் மாட்டினேன். என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கவன் கூட? எத்தனை தடவை சொல்றது? இவங்கிட்ட மறைஞ்சு நின்று பேசாதேன்னு. இந்த காவாலி பையன் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறியா. என் மகளை விட மாட்டேங்கிறானே. சடபடியா புடிச்சுக்கிட்டு திரியிறியா. என் மாமா, உன் மகளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர தையா கூப்பிட்டேன். வேற எதுக்கும் கூப்பிடல. நான் என்ன கல்யாணமா பண்ணிட்டு போயிட போறேன். உன் அனுமதி இல்லாம நான் என்னைக்கு மாமா கல்யாணம் பண்ணுவேன்? நீ அனுமதி கொடுத்தா மட்டும்தான். சரிடா தடிப்பையிலே, உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். ஒரு 7 நாள் அந்த கருவாயம் பைய கூட நீ சேராம இரு. அதுக்கப்புறம் என் மகளை கட்டி கொடுக்கறதா என்னன்னு பாக்குறேன் நானு. நீ 7 நாள் சேராம இருந்து ஒரு சொந்த தொழில முன்னேறி வா. உண்மையதான் சொல்றியா? அப்ப 7 நாள் அவன் கூட சேராம இருந்தேன்னு வச்சுக்க, நீ கண்டிப்பா கோதாவரி கல்யாணம் பண்ணி வச்சிருவியா? இங்க வாழ்நாளே அவன் கூட நான் சேர மாட்டேன். வாழ்நாள் எப்பவும் அவன் கூட நின்று பேசக்கூடாது நீ. ஆனா இந்த ஒரு 7 நாள் நான் உன்னிப்பா உன்னை கவனிச்சுக்கிட்டு இருப்பேன். அந்த பைய கூட எங்கேயாவது நின்று பேசுறத பார்த்தேன், கல்யாணத்தை கேன்சல் பண்ணி போடுவேன் பாத்துக்க. அட, இந்த கருவாயம் பையன் பேசலன்னு அவன் கூட நான் பேசவே மாட்டேன். என் கோதாவரி எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணணும். இந்த கருவாப்பையில வந்தா கூட கண்டுக்க கூடாது பண்ணமேலு. இல்ல பேரண்டி, ஊருக்குள்ள போய் என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்கீங்க? இதை போட்டிக்கிட்டீங்களா நடத்துறீங்க? எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லா கிளவிகளும் வந்து என்ன ஏசின்னு ஏசிக்கிட்டு இருக்காளுகள. என்னத்துல அப்படி வச்சு தொலைஞ்சிங்க? எல்லாரும் வந்து என்னையே முடிய பிடிச்சி ஆஞ்சு போடுவாளுக போல. என்னத்த அப்படி வச்சு தொலைஞ்சிங்க? பாட்டி, நாங்க எதுவும் வைக்கல. ஊருக்குள்ள பொங்கல் பண்டிகையில அதனால போட்டி தான் வச்சோம். அதுக்கு பரிசு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு கொடுக்கவே இல்லை. இல்லே, ஊர் தலைவர்ல பணம் வாங்கிட்டு வந்தீங்களாம்ல, அப்புறம் ஏல பரிசு கொடுக்கல? உங்களுக்கு 2 பேர்த்து என்ன பண்ண போறே தெரியல. எல்லா கிளவிலும் வந்து என்னைய போட்டு அடிக்க வராளுகள. பேசாட்டு போய் அந்த கிஃப்ட கொடுத்துட்டு வந்துருக்கல. அந்த பரிசு அவளுக்கு ஜெயிச்சது கையில கொடுத்துட்டு வந்துரு. கிளவிய ஒரு 4 நாள் பிரியாணி ஆக்கி தின்னேல, அந்த காசு கழிஞ்சு போச்சு. நான் என்ன பண்ண முடியும்? நல்லா வள்ளி வதக்க தின்னேல, அப்புறம் வந்து பணத்தை எடுத்து கொடுங்குற, நான் எந்த கிஃப்ட் கொடுக்க முடியும்?
இது பேரண்டி இதை பிளாஸ்டிக் ஈஸ்டிக்லையாவது வாங்கி கொடுத்து தொலைங்கல. அவங்களுக்கு வந்தாளுங்கன்னே ஆஞ்சு போடுவாளே, 3 பேர் வெளியே தலை கட்ட முடியாது, பேசாட்டு போங்களே. அண்ணா, எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குது. கம்மியான விலையில பரிசு கொடுத்தோம்னா கண்டிப்பா வாங்கிக்குவாளுங்க. நான் சொல்ற பரிசை வாங்கிட்டு வான்னா நம்ம போகலாம். ஆமல குட்டி கருவாயா, சுத்தமா கொடுக்காம விட்டாலும் நம்மள சும்மா நடக்க விட மாட்டானுங்க. ஏதாவது ஒண்ணு தூக்கி கொடுத்து போடுவான். வா போய் வாங்கிட்டு வருவான். கிளவிய உள்ள ஒரு அண்டா இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வா. அதுல பூரா பொருளை வச்சு நம்ம கொண்டு போய் கொடுத்துக்குறோம். இல்ல ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் கவனிச்சுக்கோங்க. பொங்கல் பரிசு காத்திருக்குது. யார் யாரெல்லாம் போட்டியில ஜெயிச்சிங்களோ அந்த மரத்துக்கிட்ட வந்துருங்கம்மா. எல்லாத்துக்கும் பொங்கல் பரிசு கொடுக்க போறோம். ஓடியாங்க ஓடியாங்க. கிளவிய காதுல விழுந்துச்சுல, உன் பேரனையும் கூட்டிட்டு வந்துரு. இல்லையா அசோக்கு பையிலே போல பண்ணு போட்டியில ஜெயிச்சு புட்டையில அண்டா கிட்ட எல்லாம் தூக்கிட்டு போறாள் அந்த கருவா பையன். நல்ல பெரிய பெரிய கிஃப்டா வச்சிருப்பியான் போல. பாட்டி என்ன சொல்ற? அண்டாவா? பரவாயில்ல, அப்ப அந்த அண்டா எனக்கு தான் நினைக்கிறேன். நான் பண்ணு போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் தானே, அப்ப அந்த அண்டா எனக்கு தான். வா போவோம். இன்னி லட்சுமி பொங்கலுக்கு பரிசு கொடுக்க போறானாம்ல, யாரெல்லாம் ஜெயிச்சிங்களோ அங்க போங்க. அண்டா கிட்ட எல்லாம் தூக்கிட்டு போறாம்ல. நல்ல பெரிய பெரிய அண்டா வணக்காலாம் இருக்கு தெரியுமா. போங்க போங்க போய் வாங்க. அப்படியே என் பேராண்டி பண்ணு போட்டியில ஜெயிச்சு விட்டான்ல, அப்ப கண்டிப்பா அவனுக்கு பரிசு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அண்டா அநியமா என் பேராண்டிக்கு தான் நினைக்கிறேன். வா போவான். நாங்களும் போட்டியில கலந்து ஜெயிச்சிருக்கோம்ல, எங்களுக்கு அண்டா குண்டாலாம் இருக்கும். வாங்க போய் பார்ப்போம் வாங்க. அடியே நானும் நிறைய போட்டியில ஜெயிச்சிருக்கேன்டி, எனக்கும் பெரிய பெரிய அண்டாலாம் கொடுக்கணும் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ஆஞ்சு போடுவேன். வாங்க எல்லாரும் ஒன்னா போய் வாங்குவோம். வாங்க வாங்க வாங்க. பரிசுகளை வாங்குறதுக்கு வந்துட்டீங்களா? இங்க கருவாயன் தலைமையில பரிசு கொடுக்க போறேன். முதல் பிரைஸ் எல்லாம் இந்த பிளாஸ்டிக் கப்பு, 2வது பரிசு எல்லாம் இந்த பிளாஸ்டிக் டம்ளர். சரியா? இதை வாங்குறதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். வாங்க லைன்ல நின்று வாங்கிக்கங்க. எல்லாத்துக்கும் உண்டு, எல்லாத்துக்கும் உண்டு. அடிச்சுக்காம புடிச்சுக்காம வந்து வாங்கிக்கங்க. இல்ல கருவாயம்பையில இந்த கப்பை கொடுக்கத்தான் என்ன அங்கிருந்து இங்க வர சொன்னியால? இந்த கப்பு என்னத்துக்குள்ள ஆக போகுது? அங்கிருந்து வந்தப்ப பெரிய அண்டா குண்டெல்லாம் தூக்கிட்டு வந்து அதெல்லாம் என்னலாச்சு? அதுக்குள்ள அதுக்கு இந்த கப்பு இப்பெல்லாம் எடுத்து வச்சிருக்கிற. இந்த கப்பெல்லாம் வேணா, அண்டா குண்டா தான் எங்களுக்கு வேணும் பாத்துக்க. கிழவி, உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா? அண்டால நாங்க இந்த பொருள்லாம் போட்டு எடுத்துட்டு வந்தோம். அதை பார்த்துட்டு உனக்கு அண்டாதான் கிஃப்டா கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டியாக்கும். உனக்கு அண்டாவுனா தேவையா? நீ என்ன ஓட்டப்பந்தயத்துல ஓடி ஜெயிச்சுட்டு வந்திருக்கிற? பெரிய உனக்குலாம் பிடி உஷான்னு நினைப்ப. எனக்கு இந்த டப்பா வேணாம். இது எதுக்கு கக்கூஸ் கழுவுற டப்பாவை எனக்கு கொடுக்குறாங்க? எனக்கு இந்த டப்பா வேணாம். பெரிய அண்டா தான் வேணும். நான் கல்யாணம் பண்ணா என் வருங்கால பொண்டாட்டி கொடுத்துக்குவேன். இந்த பாடுறா கருவாயா, இந்த கப்பலை எடுத்துட்டு போய் ஒரு சின்ன தட்டாவது கொண்டு வந்து குடுறா. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த போட்டியில கலந்துக்கிட்டோம். அதுக்கு இந்த கப்பு தான் எங்களுக்கு பரிசாக்கும். ஒழுங்கா இந்த கப்பை தூக்கிட்டு போ. அதுவும் இந்த கப்பு கூட பரவாயில்ல. அந்த கப்பு எந்தத்துக்குடா ஆகுறது? தண்ணி ஊத்துற கப்பு கொண்டு வந்து வச்சுட்டு பரிசுன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கிற. இங்க பாருங்க, உங்க முகர கட்டைக்கு இது கொடுக்கறதே பெரிய விஷயம். கொடுக்க பொருளை வாங்கிட்டு போங்க, இல்லைன்னா உங்களுக்கு தான் லாஸ் பார்த்துக்கங்க. ஏலே என் குட்டையா, உனக்கு இந்த வயசுல கல்யாணம் தேவையாடா? அண்டா குண்டாலாம் பெரிய ஆளானதுமே உன் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடு. இப்போதைக்கு உனக்கு இந்த கப்பு போதும். போ கக்கூஸ் கழுவுறதுக்கு வச்சுக்க கிளம்பு. பாருங்கடா, இந்த கப்பு வேணா ஒண்ணு வேணாம். இது நீங்களே உங்க கக்கூஸ் கொண்டு போய் போடுங்க. நான் ஊர் தலைவர்கிட்ட என்னன்னு பேசிக்கிறேன். கருவாப்பில சும்மா விட மாட்டேன் பாரு. கிளை குட்டி கருவாயா, விட்றா, நமக்கு மிச்சம்தான். இந்த தண்ணி கப்பை கொண்டு போய் குடத்துக்கிட்ட நம்ம தண்ணியை வந்து குடிச்சுக்குவான். இந்த கப்பை கொண்டு போய் பாத்ரூம்லயும் கக்கூஸ்லயும் போட்டு விடு. ஆமாண்ணா, நம்மகிட்டே கப்பு இல்லை, இத்து பொண்ணு கப்பு தான் இருக்கு. இதை வாரி வச்சுக்குவோம். வா தடியனே, என்னண்ணே இது? எனக்கிட்ட சொல்லாம கொள்ளாம வந்து முட்டைக்கடை போட்டு வச்சிருக்கிற. ஆமா, இது என்ன குழஞ்சு குழஞ்சு கிடக்குது? ஏய், குழஞ்சு குழஞ்சு கிடக்கலடா, இது கலக்கி. சரி சரி, உங்கள்கிட்ட எனக்கு பேச பிடிக்கல. இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க. உங்கள்கிட்ட பேசாம இருந்தாதான் என் மாமனார் எனக்கு பொண்ணு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால பெசாட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பி போங்க. தடியா, அந்த பொண்ணுக்காக எங்களையும் வேணும்னு சொல்றியா? உனக்கு எவ்வளவு கொழுப்பு! உனக்கு எவ்வளவு உதவி நான் பண்ணிருப்போம். நாங்க இல்லாம இந்த பூமியில நீ வாழ்ந்துருவியாடா? நான் வாழ்ந்துருவேண்டா. நீங்க எனக்கு தேவையே இல்லை. நீங்க இருந்தாதான் சாத்தா என் கூட இருக்க மாதிரியே. 2 பேர் போயிட்டீங்கன்னா நான் நிம்மதியா இருப்பேன். நான் மெசாட்டி என் கோதாவரியை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுவேன். கிளம்புங்க இங்க இருந்து. என் மாமா பார்த்தாருன்னா அப்புறம் எனக்கு பொண்ணு தர மாட்டாரு. போகடா இங்க இருந்து. ஓஹோ தடியனே, அப்படியா? சரி சரி, நாங்க போறோம். எங்களுக்கு 2 கலக்கிய கொடு. நாங்க சாப்பிட்டுப்புட்டு அதுக்கப்புறம் உன்கிட்ட ஒன்று டாஸ்க் கொடுப்பேன். அதை நீ செஞ்ச போட்டேன்னா உங்க வாழ்க்கையில நான் தலையிடவே மாட்டேன். 2 பேரும் எப்படியோ குட்டிச்சவரா போங்க. என் மாமனார் வர நேரம்டா இது. அவர் இந்த வழியா தான் போவாரு. நான் அப்படி தொழில் நடக்கிறத பார்த்து அவர் சந்தோஷப்படணும். உங்ககிட்ட இன்னும் பேசுறேன்னா காலத்துக்கு என்கிட்ட பொண்ணு கொடுக்க மாட்டாரு. தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கிளம்பி போங்கடா. தடியனே, உனக்கு தான் சொல்றேன். நீ ஒன்னும் இல்ல, இந்த கலக்கிய ஒரே ஒரு கலக்கிய வாயில போட்டுக்கிட்டு ஒரு குத்தாட்டம் மட்டும் இங்க போடு. அதுக்கப்புறம் நாங்க இதுக்கு மேல உன்னை தொந்தரவே பண்ண மாட்டோம். எங்களுக்காக ஆடுனே ஆடு. ஒருடா சாப்பிட்டு தொலைக்கிறேன். தடியனே, இன்னொரு கலக்கிய வாயில போட்டுக்கிட்டு ஒரு குத்தாட்டம் போடனே. அப்படித்தான் குடிகார பயலே, குடிச்சு புட்டு கலக்கிய தின்னு போட்டா நடு ரோட்ல ஆடிக்கிட்டு இருக்கிற.
அட பாவி சண்டாளா, உன்னை காலையில இந்த வாயால தாண்டாடா பொண்ணு தரேன்னே குடிச்சு போட்டு ஆடிக்கிட்டு கிடக்குற நீ. மாமா நீங்களா குடிச்சிட்டுலாம் ஆடல மாமா, நீ வேற இந்த பையன் ஆடினாதான் என்னை விட்டு போயன்னு சொன்னியா, அதுக்காக தான் ஆடிக்கிட்டு இருக்கேன். முடியாது, முடியவே முடியாது. என் வாழ்க்கையில என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுக்கவே மாட்டேன். நீ குடிச்சிட்டு வந்து என் பொண்ணை தினமும் போட்டு அடிச்சு புடுவ. ஏனவே வேணாம், கோதாவரிக்கிட்ட இப்பவே போய் சொல்றேன். அந்த தடி பையன் குடிச்சு போட்டு நடு ரோட்ல ஆடிக்கிட்டு இருக்கான்னு போய் இப்பவே சொல்றேன். மாமா நில்லியா நில்லு. என்ன நம்ம போட்ட பிளானும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. தடி இனிமேல் நம்மளை எட்டி எங்கேயும் போக மாட்டான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.